தம் செயல்களால் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யார் என்பதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ரொம்ப பெரிய நஷ்டவாளி யார் தெரியுமா என்று நபியை நீர் கேட்பீராக. அவர்கள் எத்தகையோர் என்றால், இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் முயற்சி பயனற்று விட்டது. நிச்சயமாக அவர்களோ காரியங்களில் அழகானவற்றையே தாங்கள் செய்வதாக எண்ணிக்கொள்கிறார்கள். இத்தகையோர்தான் தங்கள் இறைவனின் வசனங்களையும் அவனுடைய சந்திப்பையும் நிராகரித்து விட்டவர்கள். அவர்களுடைய செயல்கள் யாவும் அழிந்து விட்டன. ஆகவே மறுமை நாளில் அவர்களின் செயல்களுக்காக எந்த எடையையும் நாம் ஏற்படுத்த மாட்டோம். அப்போ இது யாரை சொல்கிறான்? உலக வாழ்க்கையில் அவர்களின் முயற்சி பயனற்று விட்டது. நிச்சயமாக அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? ரொம்ப சூப்பரான வேலையை செஞ்சோம், நம்ம தான் ஹலாலாக சம்பாதிக்கிறோமே, நம்ம தான் சதகா கொடுத்துட்ருக்கோமே, நம்ம தான் ஜக்காத்து கொடுத்துட்ருக்கோமே, நம்ம தான் ஹஜ்ஜுக்கு போயிட்டுருக்கோமே, நம்ம தான் ரம்ஜான் ஆச்சுன்னா ஈத்திகாஃப் உட்காடுறோமே, நம்ம தான் நோன்பு வைக்கிறோமே, எல்லாம் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கேன் நம்ம லைஃபு அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய செயல்களுக்கு எடை ஏற்படுத்த மாட்டோம். தொழுகை இருக்கும், தட்டில் வைப்ப வெயிட் இருக்காது. நோன்பு இருக்கும், தட்டில் வைப்ப இறங்காது. தர்மம் பண்ணியிருப்ப, தட்டில் வைப்ப இறங்காது. எடைகள், அதாவது இங்கே அதுதான் அல்லாமா இக்பால் சொல்லுவார், எல்லாம் கவுண்ட் பண்ணுறது இல்லை, வெயிட்டு போடுறது. ரசூல்லா சொல்கிறாங்கல்ல, என்னுடைய தோழர்கள் ஒரு கை அளவு கோதுமை கொடுத்தது நீங்கள் உஹது மலை அளவு தங்கம் செலவு பண்ணிங்கனாலும் அதற்கு ஈடு ஆகாது. ஏன் ஆகாது? வால்யூம் என்ன, மலை என்ன, கைப்பிடினா கைப்பிடி தானே, தங்கம்னா தங்கம் தானே, கோதுமைனா கோதுமை தானே. அப்போ இது ஏன் மட்டம், அது ஏன் வஸ்தி அப்படின்னா அதுதான் விஷயம். அதோட டெடிகேஷன் என்ன, கமிட்மெண்ட் என்ன, உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, எவ்வளோ உனக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அதில் நீ எவ்வளோ எஃபர்ட் போட்ட, உனக்கு கொடுத்த ஆற்றல்கள் என்ன, நீ அதை எப்படி பயன்படுத்தின. இது அல்லாஹ் பார்த்து சொல்லுவான். இது வாழ்க்கை, நீ ஃபோக்கஸ் எல்லாம் துனியாவிலே இருக்குது, உன்னுடைய ஒர்க்கு எல்லாமே துனியாவை ரிலேட்டடாகவே இருக்குது. காலையில் எந்திரிக்கிற, குழந்தைய போய் ஸ்கூலில் கொண்டு போய் விடுற, எந்திரிச்சா போன, அதை பண்ண இதை பண்ண, பெட்ரோல் பங்க் போனேன், அடித்தா, சாப்பாடை எடுத்துகிட்டு வந்தேன், லஞ்சுக்கு பேக் பண்ண, லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண, அடுத்தது என்னன்னு பார்த்தேன், உன்னுடைய வேலையை நிறுத்த, இப்படியே போனேன், மறுபடியும் காலையில் தூங்கிட்டு, மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சா நைட்டு தூங்கிட்டேன், மறுபடியும் நைட்டு அப்படியே சைக்கிள், அதில் போகிறேன். நேத்திக்கிழமை வந்துச்சுன்னா அப்படியே ஜாலியாக சுற்றுற. கேட்டால் என்ன, அந்த 7 நாள் நாசம் பண்ணிக்கிட்டதுக்கு ரெஸ்ட் வேறு எடுக்கிறேன் என்ன. அதில் போய் எல்லாம் என்ன பண்ணுறான், இது இப்படி ஒரு சைக்கிள், இந்த சைக்கிளில் பண்ணிவிட்டு இதில் அப்பப்போ என்னை வெறுப்பேற்றுறதுக்கு தொழுக அந்த தொழுகை கொண்டாந்து நீட்டி போட்டு இதுக்கு வெயிட்டு போடு அப்படின்னா என்னத்தை வெயிட்டு போடுறது? அதான் சொல்கிறான், வெயிட்டு போட மாட்டேன் நான். நீ நம்பர் வச்சுருப்ப, உன்னுடைய ரக்காத்து இருக்கும், கிராத்து இருக்கும், அதில் துலு இருக்கும், வெயிட்டு வராது.